Seas Ministries. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஏசாயா 43:1. Fear not, for I have redeemed thee. I have called thee by thy name. Isaiah 43:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Who Sees Ministries மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 11வது மாதத்தில் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றளவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். இனியும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நம்பி வருகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்போகிறோம். அநேக தீங்குகள், வித்தியாசமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தேவைகள் என்று எது நம்மை நெருக்கி வந்தாலும் நாம் அவை எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஜெயிக்க போகிறோம். இதை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்று நாம் ஆசீர்வாதமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பெற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நித்தமும் உன்னை நடத்தி அப்படி என்று. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துகிற கர்த்தர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் பசியார உணவு கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறார், நித்தமும் உன்னை நடத்துவார் என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் நித்தமும் நடத்துகிற கர்த்தர். ஒரு நாள் கூட பசியாக பட்டினியாக போடுகிற தேவன் அல்ல. அவர் நித்தமும் உன்னை அற்புதமாய் நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர், ஆலோசனை தருகிறவர். அவர் நம்மை நித்தமும் நமக்கு எல்லா உதவிகளையும் செய்து நம்மை அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தெய்வம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த பாக்கியத்தை பெற்ற அவர்களை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவும் மாட்டார், ஒரு நாளும் பட்டினியா போட மாட்டார், ஒரு நாளும் விருதாவாய் விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தர் ஏன் நம்மை நித்தமும் நடத்த வேண்டுமானால், ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம், அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ரோமர் 8வது அதிகாரம் 15-16 வாசிக்கும் போது, அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினால் அவர் நம்மை ஒரு நாளும் ஸ்தோத்திரம் நடத்தாமல் விடவே மாட்டார். அனுதினமும் நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நித்தமும் நடத்த வேண்டுமானால், கர்த்தர் நித்தமும் நம்மை ஸ்தோத்திரம் நடத்தி அவருடைய ஆலோசனைகளை தந்து அவருடைய வழிகளில் நடக்க வேண்டுமானால் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா பிதாவை என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறானால், நம்முடைய தகப்பன், நம்ம ஆராதிக்கிற இயேசு, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை நித்தமும் நடத்திதான் ஆக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்ன உதவியெல்லாம் செய்ய வேண்டுமோ, என்ன உதவியெல்லாம் ஒத்தாசையெல்லாம் பண்ண வேண்டுமோ, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நித்தமும் அவர்களை கவனித்து, நித்தமும் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ, அதை போலவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம் நம்மை நித்தமும் நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அன்பு தேவனுடைய ஜனமே, இதை போல ஸ்தோத்திரம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களில மட்டும் நம்மை நடத்துகிற தேவன் அல்ல, பரலோகத்துக்குரிய காரியங்களையும் நமக்கு தந்து, பரலோகத்தில் உள்ள திட்டங்களையும், பரலோகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களையும், பரலோகத்தில் இருக்கிற நன்மைகளையும், பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும் தந்து நம்மை நடத்துகிறாரானால், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, பரலோகத்துக்குரிய காரியத்தை தந்து நம்மை நித்தமும் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த வேளையில தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற கர்த்தர், அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது வறட்சியாக இருந்தாலும், ஒரு பெரிய ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருந்தாலும், ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துகிற கர்த்தர். எல்லா வழிகளும், எல்லா வாசல்களும் அடைத்தாலும், எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகம் இல்லாமல் இருந்தாலும், நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நித்தமும் நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையில அன்பானவர்களே, கர்த்தருடைய ஸ்தோத்திர வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நமக்கு தரவில்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தை மட்டும் ஸ்தோத்திரம் நாம் நம்பவில்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்ம விசுவாசிக்கவில்லை என்றால், ஸ்தோத்திரம் என்றோ நாம் மறித்திருப்போம், என்றோ அழிந்திருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வந்து ஸ்தோத்திர கர்த்தருடைய வார்த்தை நித்தமும் நம்மை நடத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எலியா என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும்போது, அந்த எலியா தேவ மனுஷன், எலியாவாகிய தேவ மனுஷன் ஸ்தோத்திர பல நாட்கள் சோதனை, பல நாட்கள் போராட்டங்கள், பல நாட்கள் பிரச்சனைகள், பல நாட்கள் சத்துருவினால நெருக்கங்கள், இவைகள் வந்தபோது ஸ்தோத்திர ஒரு ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அப்படியே இருந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அனுதினமும் ஒரு காகத்தை அனுப்பி
அவருடைய ஸ்தோத்திரம் நித்தமும் அவரை நடத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காகத்தை அனுப்பி காலையிலே மாலையில் எல்லா சூழ்நிலையும் எப்பெல்லாம் பசி எடுக்கிறதோ அப்பெல்லாம் இறைச்சிகளை கொண்டு கொடுத்து ஸ்தோத்திரம் அவரை போஷித்த நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே இருக்கிற தண்ணீர்களை குடித்து நல்லா பருகினார். ஆற்றில் இருக்கிற தண்ணீரை குடித்து பருகி அந்த ஸ்தோத்திர காகங்கள் கொண்டு கொடுக்கிற இறைச்சிகளை சாப்பிட்டு திருப்தியாக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்னையும் உங்களை நடத்துகிற கர்த்தர். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களையும் உன்னையும் உங்களையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். அந்த அற்புதமான தேவன், அந்த அற்புதமான இயேசு ஸ்தோத்திர ஆலோசனை தருகிறவர். அவர் சமாதான பிரபு. அவர் சத்தியத்திலே ஸ்தோத்திர நம்மை நடத்துகிற கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை, அவருடைய ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வல்லமையுள்ள வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறது. அந்த வார்த்தை மட்டும் நமக்கு இல்லை என்றால், அந்த வார்த்தை மட்டும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஸ்தோத்திரம் தேவனுடைய நடத்துதலை நாம் ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால்தான் அவர் நம்மை பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் நம்மை பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை, பிள்ளைகளுக்கு என்ன காரியம் என்பதை ஒவ்வொரு நாளும் தந்து அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர், இதுவரைக்கும் நம்மோடு கூட இருந்த கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்தி ஸ்தோத்திரம் நேர் வழியிலே நடத்தின கர்த்தர். ஸ்தோத்திரம் இனிமேலும் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இதற்கு முன்னாடி ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாக இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நிச்சயமாக உன்னை நடத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை நடத்துவார். அவர் நடத்தும் போது ஸ்தோத்திரம் அது வித்தியாசமாக இருக்கும். அவர் நடத்தும் போது ஸ்தோத்திரம் உனக்கு ஆறுதலாக இருக்கும். அவர் நடத்தும் போது உனக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். அவர் நடத்தும் போது அந்த வழிகளில் உனக்கு சந்தோஷம் உண்டாகும். அவர் நடத்தும் போது ஸ்தோத்திரம் உன் பாதை இணையாய் பொழியும். அவர் நடத்தும் போது ஸ்தோத்திரம் தம்முடைய தூதனை அனுப்பி உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் உங்களை ஏந்தி கொண்டு போவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் மூலம் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை ஸ்தோத்திரம் நம்மை நடத்துகிற கர்த்தரை மட்டும் நாம் நோக்கி பார்ப்போமானால், நம்மை நடத்துகிற கர்த்தரை நம்ம விசுவாசிப்போமானால் ஒரு நாள் நம்ம விட்டு விடாதபடி நம்மை நடத்துகிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி இந்த நாளிலே நீர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நீர் அற்புதமாய் நடத்தும். ஆண்டவர் அதிசயமாய் நடத்தும். ஆண்டவரை கிருபையாய் நடத்தும். ஆண்டவரை தயவாய் நடத்தும். இந்த காருண்யத்தின்படியே நடத்தும். பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.